இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் தெரியுங்களா? காலையில் செம சூப்பரான பச்சரிசி தோசை. ஓகேங்களா? தோசை அதுக்கேற்ற ஒரு கார சட்னி வச்சு சாப்பிட்டேன்னா, வீட்டில் தோசை மாவு இல்லையே அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ நினைக்கும் போது எதையுமே நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? வீட்டில் ஒரு கப்பு பச்சரிசி மாவு இருக்குங்களா, அது உடனே தண்ணியை ஊற்றி அரைச்சி அதுக்கு தேவையான பொருளெல்லாம் சேர்த்து ஒரு நல்ல இதை பாருங்கள் கிறிஸ்பியாக நல்ல சல்லடை மாதிரி இதை பாருங்கள் தோசை எவ்வளோ செம சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த தோசையை சுட்டு நீங்களும் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி செய்யலாம், இதுக்கு தேவையான பொருள் என்ன அதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரைஸ் ஆடுங்க, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம காலையில் ஒரு நல்ல ஒரு சுவையான பச்சரிசி தோசை செய்ய போகிறோங்க. அது எப்படி செய்யலாம், என்னென்ன வேணும் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, ஒரு கப்பு அரிசி மாவுங்க. இந்த ஒரு கப்பு அரிசி மாவு கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் பெரியவங்க சாப்பிடலாம். ஓகேங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன் நான். ஓகேங்களா? அதுக்கு தேவையான பொருளை சொல்லிடுறேங்க. ஒரு கப்பு அரிசி மாவு, ஒரே ஒரு வெங்காயங்க, ஒரே ஒரு பச்சை மிளகா. அதை பாருங்கள், ஒரே ஒரு பச்சை மிளகா. இது சில்லி ஃப்ளெக்ஸுங்க. இது என்னென்னா ஒன்றும் இல்லைங்க, காஞ்ச மிளகாவை நம்ம மிக்சியில் ஒரு ஓட்டி வச்சுருக்குறோம். அதுதான் சில்லி ஃப்ளெக்ஸு. இது போட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் சுவையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் சுவையாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு துண்டு இஞ்சியை பொடியாக நறுக்கிக்கிறேங்க. கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் நறுக்கிருக்கிறேங்க. இதில் வெஜிடபிள் சேர்த்து நம்ம தோசை செய்கிறோங்க. அதனால் கேரட்டை கொஞ்சம் நல்லா திருவி வச்சுருக்காங்க. அவ்வளோதாங்க. இதுக்கு தேவையான பொருள் இவ்வளோதாங்க. இதை வச்சு ஒரு தோசை சூப்பராக கிறிஸ்பியாக ஒரு தோசை செய்யலாங்க. இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகேங்க, நம்ம இது செய்கிறதுக்கு பச்சரிசி தோசை செய்கிறதுக்கு ஒரு மிக்சியில் ஒரு கப்பு மாவு சொன்னேன் இல்லைங்களா, அதை நம்ம ஒரு ஓட்டிக்கணுங்க. இதில் கரெக்டாக ஒரு கப்பு மாவுக்கு கரெக்டாக 2.5 டம்ளர் 2.5 கப்பு தண்ணி ஊற்றணும். ஓகேங்களா? அதனால் நம்ம ஒரு கப் மாவு எடுத்துருக்கோம். இதில் 2 கப்பு இப்போ ஊற்றிக்கலாம். 1 2. ஓகேங்களா? இப்போ 2 ஊற்றிருக்கோம். அதுக்கப்புறம் இதை நம்ம நல்லா ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை அலசி அரை கப்பு ஊற்றிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். ஒரு கப்பு மாவுக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றி இதை பாருங்கள் இப்படி அரைச்சிருக்கிறோம். இதை பாருங்கள் இப்படி இருக்கணுங்க மாவு. பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இதில் நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு அரை கப்பு தண்ணியை ஊற்றி அதுக்கப்புறம் நம்ம இந்த மிக்சியில் அரைச்சி அப்படியே ஊற்றிக்கலாங்க. இதை பாருங்கள் மிக்சியில் நம்ம அரைச்சி அப்படியே ஊற்றிக்கிட்டோம். ஓகேங்களா? மொத்தம் 2.5 கப்பு தண்ணி ஆயிடுச்சு. இதில் தேவையான பொருள் நம்ம சேர்க்க போகிறது அதை நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா. ஒரு கப்பு வெங்காயம், கொஞ்சம் வெஜிடபிள்ஸு, கேரட்டு, கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சம் நம்ம இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா சில்லி ஃப்ளெக்ஸு, அது கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை. ஓகேங்களா? இதெல்லாம் போட்டுட்டோம். இதில் கொஞ்சோண்டுங்க சால்ட்டு, நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர் தூள். இது பாருங்க, அவ்வளோதாங்க. இதெல்லாம் நம்ம போட்டு அப்படியே நம்ம கிண்டி விட்டுக்கலாம். ஏன்னா இதோடைய வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கோம், வெங்காயம் போட்டிருக்கோம், மிளகுத்தூள் போட்டிருக்கோம், சில்லி ஃப்ளெக்ஸ் போட்டிருக்கோம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் போட்டிருக்கோங்க. பார்க்குறதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. தோசை நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம தோசை மாவு, நம்ம இட்லி மாவு இல்லாத நேரத்தில் டக்குன்னு மாவு எடுத்தோமா, அரிசி மாவு வீட்டில் இருக்குதா, டக்குன்னு வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் அரிஞ்சு போட்டோமா, அப்படியே ஒரு பிள்ளைங்களுக்கும் நம்ம பெரியவங்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு தோசை வார்த்து கொடுத்துடலாங்க. ஓகேங்களா? நான் மாவு நான் எங்களுக்கு தகுந்த ஒரு கப்பு எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு தேவையான அதுக்கேற்ற மாதிரி இது அளவோடு நான் சொன்ன அளவோடு சேர்ந்து ஒரு கப்பு மாவுனா 2.5 கப்பு தண்ணி ஊற்றி எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே மாதிரி 2.5 கப்பு தண்ணி. ஓகேங்களா? 2 கப்பு போட்டு அரைச்சிட்டு அரை கப்பு அதில் அலசி ஊற்றிட வேண்டியதான். இப்போ நம்ம போய் தோசை வாத்திடலாம். ஓகேங்களா? வாங்க போகலாம். ஓகேங்க, நம்ம இப்போ தோசை எடுத்து ஊற்றிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம தோசை பாருங்கள் எப்படி ஊற்றாந்து பாருங்கள். அப்படியே இப்படி கொஞ்சம் அப்படியே எல்லா இடத்தையும் ஃபில் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சுற்றியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க.
ஓகேங்க. இப்போ பாருங்கள், இது பாருங்கள் அப்படியே அழகாக அது பாருங்கள் கிறிஸ்பியாக வந்துச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. இதை அப்படியே ஒரு திருப்பிடலாம். ஓகேங்க. இது பாருங்கள் சூப்பராக இதை பாருங்கள் அப்படியே சல்லடை மாதிரி இதை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். உள்ளே இருக்கிறதெல்லாம் அப்படியே தெரியும். அவ்வளோதாங்க. இதை பாருங்கள் அழகாக சூப்பரான மொறுன்னு தோசை பாருங்கள். இதே மாதிரி இருக்கிற தோசையை நம்ம அப்படியே வார்த்து எடுத்துக்கலாங்க. ஓகேங்க. நம்ம சூப்பரான மொறு நல்ல கிறிஸ்பியாக பச்சரிசி தோசை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. அதை பாருங்கள் நான் சுட்டு வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா. எங்கள் வீட்டில் 4 பேர் இருக்காங்க. இது பசங்க எல்லோரும் இருக்காங்க. அவங்களுக்காக நான் சுட்டேன் நான் இன்றைக்கி. நீங்களும் வீட்டில் சுட்டு உங்கள் பிள்ளைங்களுக்கு இது வீட்டுக்காருக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு உங்களுடைய கருத்தை வந்து என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எவ்வளோ பாருங்கள் பார்க்குறதுக்கு நல்லா அந்த சல்லடையை அதை பாருங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா. நம்ம உள்ளே இருக்கிற அந்த கை நல்லா தெரியுது பாருங்கள். அவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக அதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக. அதுக்கேற்ற ஒரு நல்ல கார சட்னி செஞ்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் வெங்காயம் காஞ்ச மிளகா கொஞ்சம் புளி போட்டு உப்பு போட்டு செம்ம சூப்பராக இதுக்கேற்ற மாதிரி சும்மா அப்படியே இதை பாருங்கள் அப்படியே போடுறதுக்குள்ளே வருது. இதை பாருங்கள் அப்படியே சூப்பராக இதை பாருங்கள் அப்படியே சூப்பராக வருது பாருங்கள். அப்படியே சுட்டு இதை பாருங்கள் அப்படியே சாப்பிட்றீங்களா ஒரு வாய் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சுட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். நீங்களும் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு என் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அருமையான இந்த காலை டிஃபனை நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, பாய்.